பணத்தை வந்து ஒரு இடத்துல நிலைச்சி வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய பாக்ஸ், அதான் ட்ரெஷர் பாக்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா, கல்லா பெட்டி சொல்கிறது, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பீரோவில் சொல்கிறதுல மொத்தம் வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு ஒரு நிலையை கொண்டுக்கிறது சிகப்பு கலர் மட்டும்தான். மற்ற கலர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் சிகப்புக்கு தான் வந்து அந்த ஆக்கர்ஷணம் அதிகம். நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கி அதை ஜீரணம் பண்ணுறது தான் நெருப்புக்கு உண்டான அமைப்பு. அதனால தான் யாகம்ன்றது வந்து நெருப்பில் பண்ணுறாங்க. அப்போ அந்த யாகத்தில் வந்து எவ்வளோ விதமான திரவியங்களை போட்டாலும் அப்போ நெருப்பு உள்ளே வாங்கி கடைசியாக பஸ்பம்ன்ற ஒரு ரக்ஷையாக கொடுக்குது. அந்த சிகப்பு துணி வந்து உங்களுக்கு தங்க வைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சிகப்பு துணியில் வந்து ஒரு வெள்ளி காயின், அது கூட வந்து மங்களகரமான அட்சதை, அந்த அரிசியை வந்து மஞ்சள் இது பண்ணி அதை வைக்கிறது, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம். நமக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து புது காயின் கிடைக்கும், புது நோட்டு கிடைக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னைக்கு நிறைஞ்சு இருக்கணும். எல்லாருமே நினைக்கிறதுங்க என்னன்னா பணம்ன்ற விஷயத்தை தான் வந்து நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆன்மீக உள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம பண வரவிற்கான வழிமுறை என்ன பண்ணணும் அப்படிங்கறத போன எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்க, பணம் வருது, ஆனா வந்த சோடே தெரியாம காணாம போயிடுதே. வர பணம் நம்ம கிட்டயே தங்கி நம்ம கூடவே நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தியமா பிரச்சோதயாத். சார், போன எபிசோட்ல நீங்க அந்த வெல்த் பவுல் பத்தி சொன்னீங்க சார். சரிங்க சார், நீங்க சொன்னபடி நாங்க பண்றோம். பண்ணி எங்களுக்கு வந்து பண வரவு வருது, ஆனா வர பணம் வந்து எங்க கிட்டயே தங்கணும் இல்லைங்களா? வந்த வேகத்திலே காணாம போயிடுது. அங்கதானே சார் திருப்பியும் மனசு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு நிறைய பணம் வரணும், வந்த பணம் எங்க கிட்டயே அப்படியே நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா அதற்கு வழிமுறைகள் இருக்கா? பணம் வர்றதுக்கு ஆக்கர்ஷணும், பணத்தை வந்து ஒரு இடத்துல நிலைச்சி வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய பாக்ஸ், அதான் ட்ரெஷர் பாக்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா, கல்லா பெட்டி சொல்கிறது, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பீரோவில் சொல்கிறதுல மொத்தம் வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க, தொடச்சு கொடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா எப்பயுமே வந்து இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கல்லா பெட்டியில் வந்து ஒரு அழகா ஒரு பாக்ஸில் வந்து ஒரு சிகப்பு துணி. ஏன் சார் சிகப்பு? சிகப்புன்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சேர்க்கறது சிகப்பு தான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு ஒரு நிலையை கொண்டுக்கிறது சிகப்பு கலர் மட்டும்தான். மற்ற கலர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருக்கு, ஆனா சிகப்புக்கு தான் வந்து அந்த ஆக்கர்ஷணம் அதிகம். அந்த இன்னொரு இதுனா பஞ்சபூதத்துல நெருப்போட தத்துவம் வந்து சிகப்பு. அப்ப எந்த பொருள் நெருப்புல போட்டோம்னா என்ன ஆகும், பஸ்பம் ஆயிடும். அப்ப நெருப்புக்கு வந்து என்லெஸ், நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கி அதை ஜீரணம் பண்றதுதான் நெருப்புக்கு உண்டான அமைப்பு. அதனாலதான் யாகம்ன்றது வந்து நெருப்புல பண்றாங்க. அப்ப அந்த யாகத்துல வந்து எவ்வளோ விதமான திரவியங்களை போட்டாலும் அப்ப நெருப்பு உள்ள வாங்கி கடைசியா பஸ்பம்ன்ற ஒரு ரக்ஷையா கொடுக்குது. அதுதான் விபூதின்னு எடுத்து நம்ம விட்டுக்கிறோம். கரெக்ட் சார். அப்போ அதை தூக்கி நாங்க பீரோல வச்சா இருக்கிறதெல்லாம் காலி பண்ணாதா சார்? அதுக்குதான் வந்து சிகப்புன்றது வந்து அப்ப அந்த இருக்க தங்க வைக்கிறது இல்லை, அந்த சிகப்பு துணி வந்து உங்களுக்கு தங்க வைக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த சிகப்பு துணியில வந்து ஒரு வெள்ளி காயின், அது கூட வந்து மங்களகரமான அட்சதை, அந்த அரிசியை வந்து மஞ்சள் இது பண்ணி அதை வைக்கிறது, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை வச்சுட்டு ஒரு நாணயம், ஒரு ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய், இல்லைன்னா வந்து இந்த தீபாவளி வரும் நாட்கள் இல்லை பௌர்ணமி வரும் நாட்களில் நமக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து புது காயின் கிடைக்கும், புது நோட்டு கிடைக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னைக்கு நிறைஞ்சு இருக்கணும். எல்லாருமே நினைக்கிறதுங்க என்னன்னா பணம்ன்ற விஷயத்தை தான் வந்து நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பணத்தை விட ஒரு முக்கியமான விஷயம்ன்றது சந்தோஷம், அமைதி. அமைதியே 3 எழுத்து தான். அப்ப பணத்தை மட்டும் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா அமைதி போயிடுச்சு. அப்ப பணத்துக்கு மேல இருக்க இன்னொரு விஷயம் வந்து அமைதி. அப்ப அமைதின்றது என்னன்னா எனக்கு இது கிடைச்சது போதும், அதுதான் திருப்தி, நிறைவு. அதுவும் 3 எழுத்து. அப்போ நீங்க பணம் 3 எழுத்தையே மட்டும் பார்த்துருந்தோம்னா இந்த பணத்தை தேடி போறதுனால என்னென்ன விஷயத்தை இழக்கிறீங்கன்னு நீங்களே அந்த 3 எழுத்தை பாருங்க. திருப்தி இழக்கிறீங்க, அமைதி இழக்கிறீங்க, நிறைவுன்றது இழக்கிறீங்க. அப்ப இது எல்லாமே இழக்கும் போது பணம் தான் உங்களுக்கு பிரதானமாகும் போது அதை தேடி ஓட ஓட உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பணமா எனக்கு இவ்வளவுதான், எனக்கு கிடைச்சிருக்கிற அனுகிரகம் இவ்வளவுதான் அப்படின்னு திருப்தியா இருந்து அதுல என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தர்மத்தையும் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச இஎம்ஐயும் கட்டுங்க.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பணத்தை வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், எனக்கு அந்த ஒரு ஆக்கர்ஷணம் எனக்கு வந்துக்கினே இருக்கணும் போது எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கும்போது இதில் வச்சு எடுத்து கொடுங்க இந்த பாக்ஸில். ஆனால் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியில் வந்து ஃப்ளோ வந்து ஃபோனில் இருக்குது. அப்போ ஃபோன் எடுத்து வச்சுக்க முடியாது. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்னா ஸ்பீடாக மாறுது. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், இந்த துணியை பார்க்குறோம், என் அக்கௌண்ட்டில் வந்து 2000 இருக்குது, பரவாயில்ல ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுவோம், 1000 அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணி உங்களுடைய வீட்டில் இருக்கிற ட்ரெஷர் பாக்ஸில் வச்சிங்கன்னா செலவு பண்ண முடியாது. ஒரு கணக்கு வரும். அப்போ என்ன ஆகும், பட்ஜெட்டுன்னு ஒன்று வரும். இன்றைக்கி யார் பட்ஜெட்டே போடுறதில்ல. போகிறோமா, பிடிச்சிருக்கா வாங்கு, ரிவ்யூஸ் நல்லா இருக்கா வாங்கிப்போம். அப்படியே வாங்கி வாங்கி உள்ளே வந்து அதிகமான பொருட்களாக இருக்கும், யாரும் யூஸ் பண்ணவும் முடியாது, இன்னொருத்தர் எடுத்து கொடுக்கவும் முடியாது, ஏன்னா காசு போட்டு வாங்கியிருக்குமா. அந்த மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா பழைய காலத்துக்கு வந்து தான் ஆகணும், ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி ட்ரெடிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நிறைவான ஒரு பணம் இருந்துக்கினே இருக்கும். எஸ் சார், எங்களுக்கு பட்ஜெட் போடவும் பயமா இருக்கு, போடப்படுகின்ற பட்ஜெட்டை நினைச்சாலும் பயமா இருக்கு சார். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த பட்ஜெட்டுக்கு உள்ள நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் அதுக்கு உண்டான ஒரு பணத்தை வந்து எப்பயுமே தங்க வைக்கிறதுக்கு இந்த வழிமுறை செஞ்சோம்னா தங்கும். ஓகே, அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் வந்து ஆண்களுக்கு அழகு வந்து வாலெட் வச்சிருக்குது, பர்ஸ் வச்சுது. இன்னைக்கு பர்ஸும் காணும், யாரும் காணும். அது என்ன பண்ணுவோம், லெதர் பர்ஸில் வச்சுருப்பாங்க. அது யார் கொடுத்துருவாங்க, அப்பா கொடுத்துருப்பார். அப்படி தான் வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோம், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன பர்ஸை இன்னைக்கு வரையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்டிமெண்ட்ல அது நல்லா இருக்கு அப்படின்னு. அதில் பார்த்தோம்னா பழைய காலத்து 100 ரூபாய் நோட்டு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சென்டிமெண்டல்ன்றதை விட நம்பிக்கை, என் கையில் காசு இருக்குது, என் பர்ஸில் காசு இருக்குது, காசு இல்லாமல் இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட பர்ஸில் கூட என்ன பண்ணலாம்னா இந்த பேர்ல்ஸ்ன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, பேர்ல்ஸ் அந்த 1 ரூபியில் இருக்கும், அது ஏலக்காயோட விதையில பண்ணுது. ஜஸ்ட் அது கட் பண்ணிட்டு அது உள்ளே வச்சுட்டோம்னா அதில் ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வந்து ஏலக்கான்றது மகாலட்சுமி அம்சம். கையில் காசு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த 1 ரூபாய் பேர்ல்ஸாவது இருக்குதுல்ல, அப்போ அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதனால வந்து இப்போ இருக்கிற மேல்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பர்ஸ் கையில் வச்சுக்கிறது நல்லது, ஒரு லெதர் பர்ஸ். அதில் வந்து உங்கள் பேசிக்கான ஒரு விஷயங்கள் என்ன இருந்தாலும் வச்சுக்கோங்க. அது கூட வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பதிலாக ஒரு 500 ரூபாய் 10 ரூபாய் ஒரு டினாமினேஷனில் வைக்கும்போது அது எப்பயும் நீங்கள் பார்க்க அந்த பணம் உங்ககிட்ட இருக்குன்னு தான் மனநிலை இருக்குமே தவிர நான் பணத்தை வீணாக செலவு பண்ணுற எண்ணமே வராது. அந்த பர்ஸ் என்ன கலர்ல இருக்கணும்? பிளாக் கலர் தான். பிளாக் தான் எப்பயுமே பிளாக் பர்ஸ் தான். ஏன்னா பிளாக் இஸ் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு. அது வெளியில் எங்கேயும் விட்டு போகாது. அப்போ அதுக்குள்ளே தங்க வைக்கும். நீங்கள் வேறு எந்த கலரில் பர்ஸ் வச்சாலும் அதோட பெருசாக இருக்காது. ஆனால் லெதரில் பிளாக் பர்ஸ் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போகல, ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அவங்க வீட்டு சமையல் அறையில் அழகான தோரணத்தை மாட்டி விடலாம். தோரணம்ன்றது எப்படின்னா வந்து இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் அந்த ஃப்ளவர் தோரணம் மாதிரி வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை வாங்கி ஃபேனில் மாட்டி விடுறது, வாலில் மாட்டி விடுறது. அது பர்டிகுலராக க்ரீன் கலர், இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ரெட் கலர் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் வந்து சைனீஸில் வந்து அந்த மொபைல் ஹேங்கிங்னு ஒன்று இருக்குது. அது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னா வந்து குஞ்சலம் மாதிரி கீழே இருக்கும், மேலே ஒரு சைனீஸ் காயின்ஸ் ஒரு 4 மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஃபேனில் கூட ஒட்டி வைக்கலாம். அப்போ ஒட்டி வைக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த கிச்சன் அப்படின்ற எனர்ஜி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக வரும். ஏன்னா அந்த கிச்சனில் தான் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பிளேஸ். ஏன்னா அதுதான் எனர்ஜைஸ்டு பிளேஸ். சாப்பாடு செய்கிறது அந்த இடத்துல தான். அப்போ அந்த சாப்பாடு எந்த மாதிரி செய்கிறாங்களோ அந்த பெண்கள், அந்த எனர்ஜி தான் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கிடைக்கும். இப்போது வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நாளைக்கு வந்து காசு கட்டணும், கடன் வந்துருச்சு, வீட்டு வாடகை கட்டணும்னு நினச்சிக்கிட்டே செஞ்சாங்கன்னா அது புருஷன் சாப்பிடும்போது அவனுக்கு காசு வராது. அப்போ அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அப்போ இந்த மொபைல் ஹேங்கிங் என்ன பண்ணோம்னா அந்த மன அலைகளை மாற்றி விட்டுரும். அந்த தோரணம் என்ன பண்ணால் அவங்கள பார்க்கும்போது வந்து அழகாக இருக்கே இந்த தோரணம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை போகும்போது இங்கே சமையலில் வந்து இந்த சிந்தனை வராது. கரெக்ட். அதனால தான் வந்து சமையல்காரனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா அவன் எப்படி வந்து ஹோட்டலுக்கு வரானோ அப்படி தான் பிஸ்னஸ். சமையல்காரன் டென்ஷனாக வந்தால் நீ ஹோட்டல் பிஸ்னஸே நடக்காது. அப்போ ஓனர் என்ன நினைப்பார், நம்ம சரியான குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கல, அதனால் வந்து நமக்கு நஷ்டமாகுது. அது அப்படி கிடையாது. அந்த குக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லாதனால தான் அவருக்கு வருமானம் வரல. அதே போல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க தான் மெயினாக குக்கிங் பண்ணுறது. இப்போ
இப்போ ஜென்ஸு குக் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்டாங்கன்னா கூட அது அவங்களோட பேஷன். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த நீதி அவங்களுக்கு கிடையாது. ஆண்கள் தான் சமைக்கணுன்ற நீதி வந்து சாஸ்திரத்தில் கிடையாது. பெண்கள் தான் வீட்டில் சமைக்கணும், பெண்கள் தான் வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செஞ்சு தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக வச்சுருந்த பெண்களுக்கு தான் பிரதானமாக கொடுத்துருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தில் வந்து பெண்களும் ஈக்குவல் ரைட்ஸ் கேட்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும் இல்லையா சார்? நல்லது தாங்க, சம்பாதிச்சுட்டு டயர்டாக வராங்க. அப்போ யாருக்கு சம்பாதிக்கிறாங்க? அப்போ அவங்களே தானே கேட்குறாங்க, எனக்கு போதும் ரெஸ்ட் வேணும்னு கேட்குறாங்களே. அப்போ ரெஸ்ட்டு வந்து சம்பாதிக்கிறதுலேருந்து ரெஸ்ட் வேணுமா, இல்லை ஃபேமிலியிலேருந்து ரெஸ்ட் வேணுமா? அதுதான் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள். 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணா ஒரு சந்தோஷம் தானே இருக்கும் இல்லைங்களா? கிச்சன் ஒர்க்கு, ஒருத்தர் சாம்பார் வைக்கும் போது ஒருத்தர் வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னா அங்கேயே ஒரு அந்யோன்யம் வரும் இல்லைங்களா சார்? ஆமாங்க. இப்போ அந்த அந்யோன்யம் வந்து இப்போ யாருக்கிட்டே இருந்து வரணும்? அவங்க வளர்ப்புல தானே வருது. இப்போ ஒரு ஃபேமிலியில இருக்காங்க, உங்க அம்மாவை வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்கலன்னா, சொல்லி கொடுக்கலன்னா, அப்போ கல்யாணம் ஆகி போனால் என்ன பண்ணுவாங்க? அப்போ எங்க ஆகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அமைப்பே வந்து அந்த மாதிரி மாறி போறதுனால இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப அதை வந்து முறையில் மாற்றம். ஆமா, அப்போ வந்து தனிப்பட்ட வந்து அவங்கள யாரும் நம்ம பாதிப்பு சொல்லக்கூடாது. அவங்க பிறந்த இடத்துல இருந்து வாழ்ற விதம் மாறி மாறி வர்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னா அது அவங்களா தான் புரிஞ்சுக்கணுமே தவிர வேற யாரும் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. நிச்சயமா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்திரம் தேய்க்க தெரியும், ஒய்ஃபுக்கு வந்து சமைக்க தெரியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸ்விக்கி சொமேட்டோவில் தான் வாங்குவாங்க. சரி, ஸ்விக்கி சொமேட்டோவில் வாங்கிட்ட பிறகு அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுறதுக்கு ஒரு பேர், நீ போடுறியா நான் போடுறியான்ற காலமாக மாறுது. எஸ் சார். ஸோ அதனால் வந்து அந்த சமையல் அறை யாருக்கு பிரதானம்னா பெண்கள் தான், அந்த டாமினன்ட். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டுக்கு போனாலும் சரி சமையல் கிச்சன் யாருமே வந்து எந்த லேடிஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களே வந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன். ஏன், எதுக்கு காரணம்னா அங்க இருக்கிற அஞ்சரைப்பட்டியில என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொசசிவ்னஸ் இருக்கும் கிச்சன் மேல. எஸ் கிச்சன் மேல. இன்னொன்னு பார்க்கும்போது அந்த அஞ்சரைப்பட்டியில் தான் இவங்களோட செக்யூரிட்டி பாக்ஸே இருக்கும். அப்ப வெளியாளுங்க வந்து அதை எடுத்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். பணப்பெட்டி. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து தன்னோட கிச்சன்ல யாரையும் விடாம ஹெல்ப் எவ்வளோனா வாங்கிப்பாங்க. இப்போ மாமியார் மருமகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்க வரும்னா சமையல் கட்டில தான் பிரச்சனை வரும். மாமியார் என்ன சொல்லுவோம், இது ஏன் வீடு, நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும் வரணும். எஸ். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், அந்த சமையல் கிச்சன் வந்து அடுத்தது இவங்களுக்கு தான் வரப்போகுது. ஆனால் எடுத்த உடனே தனி கொடுத்துன்னு போனால் தான் சமையல் கிச்சன் கிடைக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? தேவையில்லாத வாக்குவாதம். இந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு அந்யோன்யம், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த தோரணங்கள், அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, மொபைல் ஹேங்கிங் அதெல்லாம் சொன்னீங்க சார். நிச்சயமா சார், சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு எவ்வளவு தெளிவான சிம்பிளான விஷயங்கள் தாங்க, குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலே போதும் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.